இவ்விடத்திலே பலர் கிருஷ்ணானுபவத்தை அனுபவித்தார்கள் பலவிதமாக சொல்லி. ஆனால் அடியேன் மட்டும் விதிவிலக்காக ராமானுபவத்தை கொண்டு இங்கு சாதிக்க இருக்கிறேன். தில்லை திருச்சித்திரக்கூடம் எம்பெருமான் விஷயமாக. குலசேகர ஆழ்வார் 10 பதிகங்களால் அங்கநடு மதில் புடைசூழ் அயோத்தி என்னும் என்கிற பதிகத்தை கொண்டு ஸ்ரீராமாயணத்தை முழுவதுமாக தில்லை திருச்சித்திரக்கூட எம்பெருமான் விஷயமாக அருளி செய்துள்ளார். அதாவது இந்த கனைத்திலங்கத்தெருமை நற்செல்வன் தங்காய் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய பெண் கொடியை எழுப்புகிறார். நற்செல்வன் அப்படின்னாக்கா அந்த நற்செல்வன் ஆனவன் என்ன பண்ணான்? அவன் என்ன பெரிய பணக்காரனா? அவன் என்ன நற்கணங்களை உடையவனா? அவன் என்ன அப்படி என்ன ஒரு பகவத் விஷயத்தை ரொம்ப ஆதரிக்கிறவனா அப்படின்னாக்கா லக்ஷ்மணனை போலவே எம்பெருமானுக்கு நித்தியமாக சேவகம் செய்யக்கூடியவன். அதாவது இதற்கு முன்னாடி பாசுரத்தில் கத்துக்கறவை என்கிற பாசுரத்தில் அனுஷ்டான சீலர்களை சொன்னார் ஆண்டாள். அதாவது இடையர்கள் அவர்களுடைய தொழிலாகவே புரிபவர்களை குறித்து சொன்னாள். ஆனால் இந்த இடத்துல இந்த பாசுரத்தில் கனைத்திலம் கத்திருமை என்கிற பாசுரத்தில் யார் பக்தி மார்க்கமாகவே அதாவது சேஷத்துவ பிரியர்களை ஆண்டாள் இங்கே அருளி செய்துள்ளார். லக்ஷ்மணஹா லக்ஷ்மி சம்பன்னஹா அப்படின்னு ஸ்ரீராமாயணத்தில் வால்மீகி மகரிஷியும் ரொம்ப அற்புதமாக இளைய பெருமாளை குறித்து வார்த்தையை அருளி செய்கிறார். லக்ஷ்மணஹா லக்ஷ்மி சம்பன்னஹா, அதாவது சுத்தமெல்லாம் பின்தொடர தொல்கானம் அடைந்தவனே, அதாவது எல்லா விதமான கைங்கரியங்களையும் செய்ய எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகன் பின்னே இளைய பெருமாள் சென்றான் என்று ஸ்ரீராமாயணத்தில் அறிகிறோம். அதுபோலவே இங்கே நற்செல்வன் தங்காய், இந்த நற்செல்வன் என்ன பண்ணுறான் அப்படின்னாக்கா தன்னுடைய இடைத்தொழில்கள் எல்லாம் விட்டுட்டு கண்ணனுடைய சேஷத்துவத்தையே முக்கியமாக கொண்டு அங்கு செல்கிறான் என்று நாம் இதிலே அறிகிறோம். இரண்டாவதாக சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செத்த மனத்து கிணியானை பாடவும் நீ வாய்திரவாய். அந்த சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செத்த நம்ம நிச்சயமாக இங்கே ஒரு கேள்வி எழும். எம்பெருமானுக்கு சினமானது உண்டோ அப்படின்னு ஒரு கேள்வி நிச்சயமாக நம்முடைய அனைவருடைய மனத்திலே எழும். எம்பெருமானுக்கு சோகமும் உண்டு அப்படின்னு ஸ்ரீராமாயணத்தில் ரொம்ப அழகாக காமிக்கிறது. யசேஷு மனுஷியானாம் சுகம் பவதி துக்கிதா அப்படின்னு ஸ்ரீராமாயணத்தில் வால்மீகி ராமாயணத்தில் பிரமாணம் காமிக்கிறது. அதாவது தசரதன் ராமனுக்கு சக்கரவர்த்தி திருமகனுக்கு நாளைய தினம் பட்டாபிஷேகம் என்று முடிவெடுத்தானா. அங்கே இருக்கக்கூடிய சபையோர்கள் மக்கள் எல்லாரையும் கூட்டு கேட்குறான் தசரத சக்கரவர்த்தி. அப்போது கேட்கும்போது ராமனுடைய கல்யாண குணங்களை அனைவரும் கொண்டாடுகிறார்கள். அப்போது என்ன சொல்கிறா அப்படின்னாக்கா யசேஷு மனுஷியானாம் சுகம் பவதி துக்கிதா அப்படின்னு ரொம்ப பெருமையாக கொண்டாடுறா. அதாவது சக்கரவர்த்தி திருமகன் எப்படி இருப்பான் அப்படின்னாக்கா தன்னுடைய இல்லங்களுக்கு ஏதாவது ஒரு சுகம் அப்படின்னாக்கா ஏதாவது ஒரு கல்யாண காரியம் நடக்க போகிறது அப்படின்னாக்கா அவனே எல்லாமாக முன்னிருந்து அனைத்து கல்யாண காரியங்களையும் செய்வான். ஏதாவது ஒரு துக்கம் என்று ஒன்று ஏற்பட்டது அப்படின்னாக்கா நம்மளுடைய சோகத்தை முன்னிட்டு கொண்டு அவனுடைய சோகம் பெரிதா என்றால் அவனுடைய சோகமே பெரிதாக இருந்தது. அதாவது வாலியை கொன்றபின் ராமன் என்ன பண்ணுறான், சுக்ரீவன் வாலியை பார்த்து அழறான். வாலியை பார்த்து அழும்போது சுக்ரீவனை பார்த்து இந்த சக்கரவர்த்தி திருமகன் தானே இறங்குகிறான். விபீஷணனை அதே மாதிரி ராவண சம்ஸ்காரம் முடிந்த பிற்பாடு கூட என்ன செய்கிறான் என்றால் அந்த விபீஷணனை பார்த்து விபீஷணன் புலம்புறதை பார்த்து அவன் பிரேத சம்ஸ்காரங்கள் பண்ண மாட்டான் என்று சொல்லும்போது கூட நான் தான் முன்னெடுத்து பண்ணுகிறேன் என்று சொல்லி நானும் அவனுடைய தம்பி என்னுடைய எனக்கும் அண்ணனாக தான் ஆகிறான் அப்படின்னு சொல்கிறான். அதே மாதிரி இந்த சினத்தினால் அப்படின்னாக்க மற்றவர்களுடைய சினத்தினால், அதாவது எம்பெருமான் பக்கம் சினமே கிடையாது. அவன் தான் தன்னை ஆசிரிப்பானான்னு எண்ணிட்டு இருக்கும்போது அவனுக்கு அந்த சினம்ங்கிறது நிச்சயமாக இல்லை. ஆக மற்றவருடைய சினமே காரணமாக கொண்டு சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செத்த மனத்துக்கினியான். இங்கே கண்ணன் சொல்கிறா மனத்துக்கினியான் கண்ணனா ராமனா சக்கரவர்த்தி திருமகனா என்று ரொம்ப பலரும் சந்தேகிக்கக்கூடும். ஆனால் மனத்துக்கினியான் நம்மாழ்வார் இந்த கண்ணனானவன் என்ன பண்ணுறான் அப்படின்னாக்க அவதாரிகளே சொல்கிறான் கண்ணனை குறித்து மடல் ஊறலாமே அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய பலர்கள் உரைக்கிறார்கள் ஆண்டாளிடத்தில். ஆனால் கண்ணன் என்ன பண்ணுவான் அப்படின்னாக்க இவா மடல் ஊர்ந்தா திருப்பியும் இவா மேலேயே மடல் ஊர்ந்துருவான் இந்த கண்ணனான எம்பெருமான். ஆக ராமன் என்ன பண்ணுறான் அப்படின்னாக்கா மனத்துக்கு இனியான் கண்ணன். அது மட்டும் இல்லாமல் குலசேகர ஆழ்வாரே இதே பாசுரம் அருளி செய்கிறார். என்னவென்றால் கருமலர் கூந்தல் ஒருத்தி தன்னை
கடைக்கணித்து ஆங்கே ஒருத்தி தன்பால் மருவி மனம் வைத்து மற்றொருத்தி குறைத்து ஒரு பேதைக்கு பொய்யுரைத்தவன் இந்த கண்ணன். ஆனால் ராமன் ஆனால் சக்கரவர்த்தி திருமகனானவன் எப்படிப்பட்டான் அப்படின்னாக்கா, சீதையை பிரிந்து ரொம்ப துக்கத்தை பெரும் துக்கத்தை அடைந்தான் இந்த சக்கரவர்த்தி திருமகனான ராமன். ஆக இவருடைய சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செத்தான் ராமன். ஆக ராவணனை தன்னுடைய அதாவது துக்கத்துக்கு காரணமான ராவணனை அழித்த மனத்துக்கினியான். அதாவது பிராட்டி பிரிந்த தன்மைக்காக மிகவும் சோகம் கொண்ட ராமன் பெண்ணின் வருத்தம் அறியாத பெருமானான கண்ணன். ஆக இருவரையும் இவர் என்ன பண்ணுறார் அப்படின்னாக்கா, ராமநாட எம்பெருமான் திருவரங்க பதிகத்தில் கோதையை ஆண்டாளே அருளி செய்கிறார். இவரை சீதையை பிரிந்து மிகவும் துக்கமாக இருந்ததாக ஆண்டாள் அந்த பாசுரத்தில் அருளி செய்கிறார். இப்படி பல பிரமாணங்கள். மேலும் அனைத்து மத்தாரும் அறிந்து என்கிற பாசுரத்திலே ஸ்ரீராமாயணத்திலே சொல்லப்படக்கூடிய தத்துவ புருஷார்த்தங்கள், இதுலேயும் அனைத்து மத்தாரும் அறிந்து என்று இருவகையுமே நம்ம சமாதானப்படுத்தலாம். அதாவது தத்துவ புருஷார்த்தங்களை அறிந்து கொள்வதற்காக தான் எம்பெருமானார் ஒரு வருஷ காலம் திருமலை மலை அடிவாரத்திலே எழுந்தருள் இருந்து பெரிய திருமலை நம்பிகளிடத்திலே ஸ்ரீராமாயணம் விண்ணப்பித்து கேட்டார் என்று நாம் அனைவரும் அறிவோம். ஆக அந்த பெரிய திருமலை நம்பிக்கைகளுக்கு மட்டுமே உரித்தான தனியனிலே உத்தம தேசிகாய என்று அந்த தத்துவ புருஷார்த்தங்களை சொன்ன தேசிகரான பெரிய திருமலை நம்பியை சரணமடைகிறேன் என்று அருளி செய்கிறோம். ஆக இத்தனை கல்யாண பூர்ண குணங்கள் எங்கே இருக்கிறது என்றால் அது அச்சாவதாரத்திலே என்பது குலசேகராழ்வாருடைய திருவாக்கு. திருமகளோடு இனிதமர்ந்த செல்வன் தன்னை என்று இந்த இடத்திலே நாம் அதையும் குறித்து கொள்கலாம். மேலும் இதற்கு மேலே எம்பெருமான் தன் சரிதை செவியால் கண்ணால் பருகுவோம் இன்னமுதம் அறியோ மண்ணே. அதாவது எம்பெருமானுடைய ஸ்ரீராமாயண சரித்திரம் இருக்கே, அது சரித்திரமாக மட்டுமே பார்த்தா பெரிய திருமலை நம்பிகள் எம்பெருமானாருக்கு ஒரு வருஷ காலம் அதை காலக்ஷேமமாக பண்ண வேண்டிய அவசியமானது நிரம்பியது இல்லை. நம்முடைய சம்பிரதாயத்திலே திருவாய்மொழியை ஒரு கண்ணாகவும் ஸ்ரீராமாயணத்தை மற்றொரு கண்ணாகவும் போற்றி பேணுவார் உண்டு. ஆக அந்த திருச்சித்திரகூட எம்பெருமானிடத்திலே இத்தகைய கல்யாண குணங்கள் எல்லாம் ஸ்ரீராமாயணத்தில் ராமாயணத்தில் சொல்லப்படக்கூடிய கல்யாண குணங்கள் எல்லாம் தேறுகிறது என்று குலசேகராழ்வாருடைய திருவாக்கு. மேலும் இந்த பாசுரத்துக்கு யாரை உதாரணமாக சொல்கிறோம் அப்படின்னாக்க, கணைத்திலம் கத்தெருமை கண்ணுக்கு இறங்கி நினைத்து முழவழியே நின்றுபால் சோர கிருபா மாத்திர ஆச்சாரியரான எம்பெருமானரை இந்த பாசுரமானது நமக்கு கூறுகிறது. அந்த எம்பெருமானாரும் எப்படிப்பட்டவர் அப்படின்னாக்க, படிகொண்ட கீர்த்தி ராமாயணம் என்னும் பக்தி வெள்ளம் குடிகொண்ட கோயில் இராமானுசன் என்று ராமாயண விஷயத்தின்பால் மிகவும் ஆழங்கால் பட்டவர் இந்த எம்பெருமானார். ஆக இவ்விடத்திலே நற்செல்வன் என்ற பெயரிலே அவன் செய்யக்கூடிய காரியமானது அது குறித்து திருப்ப வியாக்கியாதக்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், லக்ஷ்மணன் என்னைக்கு அக்னி காரியம் செஞ்சிருக்கானோ அப்போதான் லக்ஷ்மணன் ஆனவன் அக்னி காரியம் செய்கிறானோ அப்போதான் இவன் இடைத்தொழில் இந்த நற்செல்வன் ஆனவன் இடைத்தொழிலே புரிவான். லக்ஷ்மணன் 14 ஆண்டு காலம் ஒரு சந்தியாவந்தனம் கூட பண்ணதாக நாம் சரித்திரத்தில் அறியோம். எம்பெருமான மட்டுமே அவருடைய அத்தாணி சேவகத்தையே மட்டுமே குறிக்கோளாக இருக்கிறான். ஆச்சாரியத்திலே நாம் அறிகிறோம். வியாஜ்யாசிரம தீட்சையிலே பேதிக்கும் தர்மங்கள் போலே அத்தானி சேவகத்திலே பொதுவானது நழுவும் என்று நாயனாரும் இது குறித்து, அதாவது எம்பெருமானுடைய அத்தானி சேவகத்தில் இருந்தாராக்கா அந்த நம்ம பண்ண வேண்டிய கர்மானுஷ்டான காரியங்களுக்கான தோஷங்கள் நம்மை அறவே ஒட்டாது என்பதை இந்த பாசுரங்கள் மூலமாக அறிந்து கொள்கிறோம். அடியேன் ராமானுஜதாஸ்.